அதாவது கேமரா இந்த மாதிரி கையில் எடுத்து vlog பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே ஒரு நல்ல வைப் ஒன்று கிடைக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog ஒன்று பண்ணுறேன். ஸோ ஹே guys, welcome to another vlog on V for Vimal. ரொம்ப நாள் கழிச்சு என் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு ஒன்று எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் பல்லுக்கு வந்து நான் பிரேசஸ் போட போகிறேன். ரொம்ப நாளாகவே வந்து நம்ம பல்லை அலைன் பண்ணோம், நம்ம பல் வந்து ஒரு நல்ல பொசிஷன்லேயே இருக்காது. ஸோ ரொம்ப நாளாக யோசிச்சு, ரொம்ப மாசமாக யோசிச்சு கடைசியில் ஓகே பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு இன்னைக்கு நான் வந்து பிரேசஸ் போட போகிறேன். இட்ஸ் கோயிங் டு பி a big day for me. ஸோ என் கூடவே ட்ராவல் பண்ணுங்க. என் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 246 கிலோமீட்டர்ஸ் கடந்து போய் நான் வந்து பிரேசஸ் போட போகிறேன். ஸோ நான் வந்து ஜோஹரில் இருக்கேன். இப்போ ஜோஹர்லேருந்து கோலாலம்பூர் கேலுக்கு போயிட்டு நான் வந்து பிரேசஸ் போட போகிறேன். ஜோஹரை விட கேலில் வந்து கொஞ்சம் சீப்பாக கிடச்சிது, பெட்டர் குவாலிட்டிலையும் இருந்தது. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ தூரம் கடந்து போயிட்டு என்னோட பல்லுக்கான ஒரு விஷயத்தை நான் வந்து செய்ய போகிறேன். சாக்லேட் க்ரீம் சிப் குடிச்சு ஆரம்பிப்போம். காலையில் எதுவும் சாப்பிடாமல் போனால் காடி ஓட்டும்போது தூங்கிடுவேன்னு எனக்கே தெரியும். அதனால் வந்து ஸ்டார்பாக்ஸில் சாக்லேட் க்ரீம் சிப்பும் அப்புறம் ஒரு ரொட்டியும் வாங்கியிருக்கேன். இதை சாப்பிட்டுட்டு அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதாவது காலையில மங்களகரமா ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். அதே மாதிரி மங்களகரமா ஹைவே ஏறி ஒரு 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கல்லு வந்து ஒரே அடி கண்ணாடியில 1 கோடி நீ பார்த்த. ஆமாப்பா 1 கோடி. பெரிய அடியா இல்லாம ஒரு சின்ன அடியா இருந்தனால ஐ கேன் ஸ்டில் மேக் இட். பரவாயில்ல, நம்ம ஒரு விஷயம் செய்யும் போது பல தடைகள் வரதான் செய்யும். தடையை தாண்டி போறது தானே வாழ்க்கை. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த டென்டிஸ்ட் இடத்துக்கு போகிற ஆன் த வேல ஒரு சிக்காப்பான ஒரு இடம் பார்த்தேன். வியூ வேறு லெவல் வியூ இந்த இடத்துல இருக்குது. தெரியுதா? இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஹோல் கோலாலம்பூர் மெயின் சிட்டியே தெரிகிற ஒரு வியூ இது. ஸோ உங்களுக்கு நான் அழகாக ஒரு மொண்டாஸ் மாதிரி எடுத்து காட்டுறேன் அந்த ஃபுட்டேஜை. ஸோ பேசிக்கலி எல்லா பில்டிங்ஸும் தெரியும். TRX, மெர்டேகா டவர், KLCC, மொனாரோ டவர் எல்லாமே ஒரே ஷாட்டில் தெரியுதுங்க. It was at this moment that he knew he fucked up. Carnival mega show, T2 fire show. என்னால் யாக்க இன்னைக்கு காலைக்கிறாங்க நான் என்ன ஏசுறேன்னு எங்களுக்கு தெரியாது. இடிவடி புக ரோட் ஷோ, ஹவுஸ் ஃபுல் நைட் ஷோ, ஜகலிங் ஸ்மகலிங் மொத்த ஜனம் கையடிச்சால் ரிங் மாஸ்டர் ஸ்மைலிங். இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக V for Vimal பிரேசஸ் போட்ட முகம். ஃபைனலி வந்து நான் போயிட்டு பிரேசஸ் போட்டு வந்துட்டேன். கொஞ்சம் பாஸ் பண்ணி பேசுகிறேன்னா வந்து ஏன்னா என் வாய் வந்து ஒழுங்காக மூவ் ஆக மாட்டுது. நீங்கள் பார்க்கலாம், இந்த பிரேசஸ் தான் நான் போட்டேன். எனக்கு இது வாய் எப்படியே முன்னு கூப்பிடு உம்மா கொடுக்குற மாதிரி வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஆக்சுவலி இந்த விளாக் என்னத்துக்கு ஹெல்ப் பண்ணோன்னா வந்து அந்த டென்டிஸ்ட் சொன்னாங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பிக்சர் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து என்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ நான் விளாகாகவே செஞ்சு என் பல்ல கட்டிடுறேன் அப்படின்னு ஒரு 3 இயர்ஸ் கழித்து வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன வாய் நார்மலாக வைக்கிறது ஒரு மாதிரி பிறந்ததுலேருந்தே வாய் ஒரு பொசிஷனில் வச்சு பழகிட்டேன்னா இப்போ ஒரு பொசிஷனில் இருக்குது, ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ இனிமேல் நான் வந்து ஹே காய்ஸ், வெல்கம் டு another வீடியோ ஆன் V for Vimalன்னு சொல்லும் போது என் வாய் கொஞ்சம் சேட்டையாக தான் இருக்கும். ஓகே, ஒரு குட்டி அப்டேட் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். பிரேசஸ் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆகுது. அதாவது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா வந்து வாய் வந்து நம்ம எப்போதும் ஒரு பொசிஷனில் வச்சுருப்போம், அந்த பொசிஷனில் வைக்க முடியல, அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பல்லுலாம் வந்து அப்படியே இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஹார்டாக இருக்கிற விஷயம்லாம் சாப்பிட முடியாது. சிக்கன்ஸ், மட்டன், சோறுலாம் சாப்பிட முடியாது. அதெல்லாம் நான் மெக்டானல்ட்ஸ்க்கு வந்துட்டு கஞ்சி ஆர்டர் பண்ணியிருக்கேன். என் நிலமை இப்படி ஆயிடுச்சு. சாப்பிடும்போது என்ன ஃபீல் பண்ணுதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த கீழே உள்ள பல்லும் மேலே உள்ள பல்லும் பட்டாலே வந்து ஒரு மாதிரி வலிக்குது. பேசிக்கலி வந்து எப்படின்னா க்ரீப் பண்ண முடியல பல்ல. ஸோ எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்ப்போம். முதல் முறையாக
ஆக்சுவலி வந்து கடிக்க முடியுது, ஆனால் வந்து நம்ம எப்போதும் சாப்பிட்ற மாதிரி வேகமாக கடிக்க முடியல, ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் கடிக்க முடியுது. இன்னும் என்னென்ன வழிகள்லாம் காத்துக்கிட்டு தெரில. பியூட்டி இஸ் பெயின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இப்போ அதை தான் நான் முதல் முறையாக உணர்றேன் என் வாழ்க்கையில். பியூட்டி இஸ் பெயின் ப்ரோ. ஏன் ப்ரோ? வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அப்படி நான் என்ன தான் சாப்பிட்றேன்னு உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா, ஏய் நானே கஷ்டப்பட்டு சாப்பிட்டுருக்கேன், ஏன்டா நீ வேற? ஏய் போடாங்கிட்டு, நானே சாப்பிட முடியும் சாப்பிட்டுருக்கேன், இதுதான் இன்றைக்கி நான் சாப்பிட்டுக்கிருக்கேன். ஆக்சுவலி நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் ஏன் வந்து கடிக்க முடியுது அப்படின்னு. ஏன்னா நான் கடிக்கிறது வந்து பின்னாடி உள்ள ஒரு பல்லு இருக்கணும், அந்த பல்லில். ஸோ அந்த பல்லில் வந்து பிரேசஸ் இல்லை. ஸோ அதனால் ஏதோ ஓரளவு சாப்பிட முடியுது. முன்னுக்கு பிரேசஸ் இருக்குல்ல, பல்லெல்லாம் வந்து கடிக்கவே முடியல. வலிக்குதுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி அன்ஈஸியான ஒரு ஃபீலாக இருக்குது, அதனால் கடிக்கவே முடியல. ஆனால் என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த சாப்பிட்டதே இல்லை. எப்போவுமே என்ஜாய் பண்ணி தான் சாப்பிடுவேன், ஆனால் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டதில்ல. ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. காடி திறக்க மாட்டேது, பரவாயில்ல. ஓகே guys, that's all for this vlog. நான் வந்து இப்போ வீட்டுக்கு நான் கிளம்ப போகிறேன். இன்னொரு 240 கிலோமீட்டர்ஸ் கடந்து நான் வந்து இப்போ என் வீட்டுக்கு போனோம். ஸோ பிரேசஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆக்சுவலி டைம் ஆக தான் வந்து அந்த வலி இன்னும் கூட ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சொன்னல வாய் பொசிஷன் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அது அப்படி I'll get used to it அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. ஸோ that's all for this vlog. என் கூட ட்ராவல் பண்ணவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இதே மாதிரி இன்னொரு vlog கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வரும். நம்ம வெயிட் பண்ணி காத்திருந்து பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ guys. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பேசவே ஒரு மாதிரியாக இருக்குது. பீஸ்.